அன்புக்குரிய சகோதரர்களே, அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் உண்டாக வாழ்த்துகிறேன். விஸ்வரூபத்திற்கு உள்ளே போவதற்கு முன்பாக ஒரு சில அடிப்படை விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் தியாகராசர் கல்லூரியில் படித்தவன், மதுரை. அங்கே 6 ஆண்டுகள் படித்தவன். எம்ஏல சைவ சித்தாந்தம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட், அதிலையும் முதன்மை மாணவனாக நான் வந்தவன். முதல் வகுப்பிலே தேர்ச்சி பெற்றவன். இதெல்லாம் ஏன் இப்பொழுது சொல்லுகிறேன் நீங்க நினைக்கலாம். நான் முதல் ஆண்டு முதுகலை படிக்கிற பொழுது நிர்வாகம் ஒரு அறிவிப்பை கொடுத்தது. யார் எம்ஏ வகுப்பிலே முதன்மையாக தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த கல்லூரி வேலை தரும் என்று அறிவித்தார்கள். எனக்கு முன்னால் படித்த செட்டு பாப்பையா செட். அந்த செட்டுக்கு வேலை கொடுத்தார்கள். என்னுடைய செட் பாஸ் பண்ண பொழுது நான் தான் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றேன். அந்த வகுப்பு அந்த வருடம் மட்டும் யாருக்கும் வேலை தரல. சரி, பிஹெச்டி படிக்க போகலாம்னு போனேன். விண்ணப்பம் செய்திருந்ததில் முதன்மையான மாணவன் நான். எங்களுக்கு பாடம் நடத்தின பேராசிரியர் தான் வழிகாட்டி கைடு. ஆனால் எனக்கு கொடுக்கல. 3rd கிளாஸ் வாங்கின ஒருத்தருக்கு கொடுத்தார். அப்புறம் தான் எனக்கு உறுத்து, ஏதோ ஒன்று இருக்குது இங்கே, நாம் நினைக்காத ஒன்று இங்கே இருக்கு. அதுக்கு பிறகு பல விஷயங்களை சிந்திக்க வைத்தது. 1930களில் கோவையில் ஒரு மாநாடு நடக்கிறது, RSS மாநாடு. இப்போ அதில் கோல்வால்கர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ரொம்ப கவனமாக குறித்து கொள்ள வேண்டிய ஒரு வாசகம். அவர் என்ன பேசுகிறார்? தமிழ்நாட்டை அதற்கு பிறகு சில கேள்விகள் எழுப்பினார்கள் நண்பர்கள். அதற்கு நான் பதில் சொல்லிவிட்டு மேலே போகிறேன். கதிரேசன் கேட்டார், இசை இஸ்லாம் வெறுக்கிறதா? இசையை இல்லை. கருவிகளையும் இஸ்லாம் வெறுக்கவில்லை. முதல்ல நான் சொல்லிவிடுகிறேன், முஸ்லிம்கள் செய்வதெல்லாம் இஸ்லாம் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். இஸ்லாம் ஒரு தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட மார்க்கம் என்ற ஒரு நற்சான்றிதழ் உண்டு. த மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் ரிலிஜன். இது பரமதத்தார்கள் இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்று மட்டும் அர்த்தமல்ல, முஸ்லிம்களே இஸ்லாத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பல விஷயங்கள்ல அசல் இஸ்லாத்திற்கு வெகு தூரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். விளக்கங்கள் என்ற பெயரிலே அசல் இஸ்லாத்தில் இல்லாத கொள்கைகள் எல்லாம் கொண்டு வந்து விட்டார்கள். அதில் ஒன்றுதான் இஸ்லாம் இசையை வெறுக்கிறது. இஸ்லாம் ஆபாசமான இசையை வெறுக்கிறது. அதற்கான ஆதாரங்கள் ஹதீஸில் இருக்கிறது. இசையே வெறுப்பதாக இல்லை. ஒருமுறை நபிகள் நாயகம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுது 2 சிறுமிகள் கருவியை இசைத்து வாசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய தோழர் அபூபக்கர் அவர்கள் அங்கே சென்று சிறுமிகளை இறை தூதர் இருக்கிற இடத்துல ஷைத்தானுடைய வேலையால் நிறுத்துங்கள்னு சொல்றார். அப்பொழுது நபிகள் நாயகம் சொல்லுகிற கருத்து பதிவாகி இருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். இன்றைக்கு பண்டிகை நாள், அவர்களை பாட விடுங்கள்னு சொல்ற. இது 2 இடத்துல வருது. இதை விட வேற ஆதாரம் தேவையில்லை. அந்த சிறுமிகள் குரலால் பாடினார்கள். எனவே குரலால் பாடுவதும் அனுமதி. வாத்திய கருவியை இசைத்துக் கொண்டிருந்தார்கள். வாத்திய கருவி இசைப்பதற்கும் அனுமதி உண்டு என்று அர்த்தம்.
பொருள் சொல்லுகிறேன் விளக்கம் சொல்லுகிறேன்னு எங்கேயாவது யாராவது கொண்டு போனால் அதற்கு இஸ்லாம் பொறுப்பல்ல. அதற்கு அடுத்ததாக பம்பாய் படம் எடுப்பதற்கு முன்னால் மணிரத்னம் அவர்கள் என்னை அழைத்தார். எதற்காக அழைத்தீர்கள் கேட்டார்கள். கிரிப்ட்ல இஸ்லாம் கருவராக ஒன்றுதான் சொன்னார். ஒரு இந்து வாலிபன் ஒரு முஸ்லீம் பொழுது நபிகள் நாயகம் சொல்லுகிற கருத்து ஆதரிக்கிறான். அந்த ஆதரிக்கிறார்கள். அவர்கள் எதுவரும் பம்பாய்க்கு ஓடி விடுகிறார்கள் சொன்னார். நான் ஒரு இடத்துல சொன்னேன், இது ரொம்ப சென்சிட்டிவ் தீம், இதை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். ஆனால் இதை வச்சு இந்து முஸ்லீம்களிடையே ஒரு ஒற்றுமை உண்டாவதற்குரிய மெசேஜ் இதில் வைக்கலாம்னு சொல்லி இது பற்றி விவரமாக வேணா நான் விவாதிக்க தயாராக இருக்கிறேன் சொன்னேன். அதோடு அன்னைக்கு பிறகு நான் என்னை சந்திக்கலை அவர். ஏன்னா அவருடைய நோக்கம் முதல்ல ஒரு சினிமா எடுக்கணும், அதுவும் அந்த கலவரத்தில் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டணும். இந்த நோக்கத்தில் அவர் இருக்கிறார். எனவே என்னை வச்சே செய்ய முடியாது என்பதனால என்னை விட்டுட்டார். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். அதற்கு அடுத்ததாக விக்ரம் படத்தை பற்றி சொன்னார். விக்ரம் படத்தை விக்ரம் படம் ஒரிஜினல் இல்லை, ஒரு ஆங்கில படம். அதை பார்த்துட்டு மறுவாரம் சென்னைக்கு வர்றேன், விக்ரம் ஓடுது. அதே கதை. ஆங்கிலேய படங்கள்ல ஹாலிவுட் படங்கள்ல ஒரு பெர்மனன்ட் தீம் உண்டு. வில்லன்னு சொன்னா அவன் முஸ்லிம் தீவிரவாதியாக இருக்க வேணுங்கிறது. இது வேண்டுமென்றே ஒரு கருத்தை விதைக்கின்ற ஒரு விஷயம். நெடுங்காலமா ஆங்கில படங்கள்ல செய்து கொண்டிருக்கிறார்கள், ஹிந்தி படங்கள்லையும் செய்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்லையும் தெரிந்தோ தெரியாமலோ செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கமல் தெரியாமல் செய்தார்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தன்னைத்தானே புத்திஜீவின்னு சொல்லி கொடுக்கிறார். இந்த படத்திற்கு 300 ஆதாரங்கள் இருக்கிறதா சொல்றார். நான் 2 ஆதாரம் கேட்கிறேன். ஒன்னு, முல்லா உமர் தமிழ் பேசுறார் படத்துல. எப்படி நீங்க தமிழ் பேச கற்றுக்கொண்டீர்கள்னா, நான் மதுரையிலும் கோவையிலையும் இருந்தேன். எவ்வளவு பெரிய விஷம விதை இது. ஏற்கனவே கோவை முஸ்லிம்கள் மீது எல்லோரும் சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போ மதுரையை கொண்டு போய் அந்த லிஸ்ட்ல சேர்க்கிறார். நான் மதுரைக்காரன், எனக்கு இன்னும் குண்டு பார்த்ததே கூட கிடையாது, படத்திலே பார்த்ததுதான். இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது. அனாவசியமாக மதுரையில் இருக்கிறவர்கள், அப்ப முல்லா உமர்னா மதுரைக்கு போய் கோயில் பார்க்க போயிருப்பாரு. அப்ப அங்க இருக்கிறவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு தாலிபான்களுடைய தலைவரே இங்கே வந்திருக்கிறார் என்ற ஒரு பெரிய விஷவிதையை நீ ஊன்றுகிறாயே, அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது. சன் டிவியில் இன்டர்வியூ எடுத்த பையன் என்ன கேட்கறான், சார் இது நேட்டிவிட்டி தெலுங்கு படத்துல ஹைதராபாத் குண்டூர்னு சொல்றாங்க, இது அதை விட அயோக்கியத்தனம். இப்போ ஒவ்வொரு மொழிப்படம் எடுக்கிற பொழுது அங்க இருக்கிற ஊர்களையே சேர்த்துக்கிட்டு போகுது லிஸ்ட்ல. இது தெரியாம செஞ்சதா? இல்ல, திட்டமிட்டு. யார் திட்டம் போட்டு கொடுத்தார்கள்? படமே சொல்லுகிறேன். எடுத்த உடனே அமெரிக்க கொடி பறக்க, தேசப்பற்று உள்ள செய்யற வேலையா அது. எடுத்த உடனே அமெரிக்க கொடி காட்டணும். அதை விட கொடூரம், ஹெலிகாப்டர்ல வந்து அமெரிக்கர்கள் குண்டு போடுகிறார்கள் ஆப்கான் மேல். அப்ப முல்லா உமரும் மற்றவர்களும் ஓடுகிறார்கள், குழந்தைகளும் பெண்களும் அங்கே இருக்கிறார்கள். அந்த குழந்தைகள் பெண்கள் என்று கத்துகிறார் உமர். அப்பொழுது இந்த நல்ல முஸ்லிமாகிய கமல் அவர் சொல்றார், அமெரிக்கர்கள் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் குண்டு போட மாட்டார்கள். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான போய். முல்லாமா தான் அவளுக்கு அயோக்கியத்தனம் மன்னிக்கணும். முல்லா உமரே சொல்றாராம். அதே படத்துல அவனே மறந்து போய் ஒரு குண்டு போட்டு குழந்தைகள்லாம் அவனுடைய குழந்தையே காணாம போகுது, அவனுடைய மனைவி குழந்தையே இறந்து போகிறார்.
ஈராக்கில் எத்தனை லட்சம் பேரை கொன்றாய் நீ? குழந்தைகள் இல்லையா? அதுல பெண்கள் இல்லையா? ஆப்கான்ல எத்தனை பேரை கொன்றாய் நீ? பெண்கள் இல்லையா? குழந்தைகள் இல்லையா? கமலுக்கு தெரியாதா? எவ்வளவு பெரிய பொய் இது! அப்ப இது தன்னையே காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆக கதை வசனம் இயக்கம் கமல்னு போட்டது போய் கதை வசனம் இயக்கம் அமெரிக்கா. தெளிவா அதுல ஸ்கிரிப்ட் யார் எழுதி கொடுத்திருப்பார்கள் தெரியும். இன்னொன்றையும் நான் சந்தேகப்படுகிறேன். யார் யார் முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக காட்டி படம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு அமெரிக்கா நிதி உதவி செய்திருக்கிறது என்று ஆனந்தவுடன் எழுதியிருக்கான். ஒரு வீடு என் வீடு போகிறது. பாலஸ்தீனத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் வீடு இழந்து விட்டார்களே, குழந்தைகளை குடும்பத்தை இழந்து விட்டார்களே, அகதிகளாக அலைகிறார்களே. அப்படி ஆக்கியவர்கள் யார்? அதை வச்சு படம் எடுக்க முடியுமா? நீ முஸ்லிம்களுடைய நண்பன்கிறாயே, எப்படி ஈராக் சூறையாடப்பட்டது எழுதுவாயா? படம் எடுப்பாயா? ரசாயன ஆயுதங்கள் இருக்குன்னு பொய் சொல்லி நுழைஞ்ச, இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. நீ எதுக்கு நுழைஞ்சுங்கிறத போன உடனே எண்ணெய் கிணறுகளை கைப்பற்றினாய், அதிலிருந்து டன் டன்னாக கொண்டு போனாய் அமெரிக்காவுக்கு. தேவைப்படுகிறது போரே அதனால ஏற்பட்டது. காரணம் காட்டி அவர் சொன்னார் அல்லவா, கால் த டாக்ஸ் மேட் அண்ட் தென் ஷூட். அதுதான் ஒரு குற்றத்தை சொல்லு, நடந்ததாக சொல்லி உள்ள நுழை. அது ஏற்கனவே போடப்பட்டு விட்ட திட்டம். இதை விட கொடுமை உங்களுக்கு நான் சொல்கிறேன். சவுதி இன்னும் ஒரு 50 ஆண்டுகளுக்கு தான் பெட்ரோல் வரும். ஆனால் ஈராக்கில் இருக்கிற பெட்ரோல் 500 ஆண்டுகளுக்கு வரும். சவுதி ஏற்கனவே காலிலே நாய்கோல் நக்கி கொண்டு கிடக்கிறான். அது தீர்ந்து போனால் பெட்ரோல் வேண்டும். இவ்வளவும் பெட்ரோலுக்காக நடக்கிறது நண்பர்களே. மத பேர் சொல்லுகிறான், அரசியல் பேர் சொல்லுகிறான், அயோக்கியத்தனம் இதெல்லாம். இன்றைக்கும் அங்கே அவர்களுடைய ஆதிக்கத்தில் தான் பெட்ரோல் இருக்கிறது. ஏற்கனவே சவுதி பெட்ரோல் அவர்கள் ஆதிக்கத்தில் இருக்கிறது, குவைத் பெட்ரோல் அவர்கள் ஆதிக்கத்தில் இருக்கிறது. இன்றைக்கு ஈராக் இதோட பெரிய வளம் குடிக்கின்ற பெட்ரோல் வளம் குடிக்கிற நாடு ஈரான் கண் வைத்திருக்கிறான், குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறான். உண்மையிலேயே சிறந்த கலைஞன் என்றால், முஸ்லிம்களுடைய நண்பன் என்றால் ஈராக்கை வைத்து படம் பிடித்து காட்டு ஒப்புக்கொள்கிறோம். ஆப்கான் முஸ்லிம்கள் எப்படி படாத பாடுபட்டார்கள், எதனால் தீவிரவாதி ஆனார்கள் எடுத்துக்காட்டு. ஈராக்கின் படையெடுப்பு நடக்கிற பொழுது நான் அமெரிக்காவில் இருந்தேன். அப்பொழுது அந்த பத்திரிகையில் ஒரு அறிஞர் எழுதுகிறார், அமெரிக்காவே தயாரித்த தீவிரவாதிகளுடைய பட்டியலில் இதுவரை ஈராக் இல்லை, ஆனால் இனி ஈராக்கிலிருந்து தீவிரவாதி உருவாவான் எழுதினார். அது தீவிரவாதியை உருவாக்குவது யார்? நீ தாக்குவாய், அது பொறுத்து கொண்டே இருக்க வேண்டாம், திரும்ப தாக்கினால் தீவிரவாதி. என்ன அகராதி! இந்த வடிவேலு காமெடி எனக்கு ஞாபகம். கூப்பிட்டு போய் என்ன அடிச்சாங்க, அவன் போன் பண்ணான், இங்க ஒருத்தன் சிக்கி இருக்கான்டா, நல்லா அடி வாங்குறான், அங்க வேணா அனுப்பி வைக்கட்டுமா? அனுப்பி வைன்னு அவனும் சொன்னான். என்ன ஒரு மீன்பாடி வண்டியில் அனுப்பினாங்க. அங்கே போனா மூத்திரச்சந்தில் ஒரு 9 பேர் ஈவிரக்கம் இல்லாம என்ன அடிச்சாங்க. அப்ப பக்கத்தில் இருக்கிற பொண்ணு கேட்டா, நீ திருப்பி ஒரு தடவை கூட அடிக்கலையா? இல்லைம்மா. ஏன்னு கேட்கிறான். அற்புதமான ஒரு வசனம். அதுல அடிச்சவன்ல ஒருத்தன், என்னை இவன் ரொம்ப நல்லவம்மான்னு சொல்றான். எனக்கு இதை பார்க்க, இந்த சீன் பார்க்குற போதெல்லாம் முஸ்லீம்களுடைய ஞாபகம் வந்துடும். அதாவது அடிப்போம், மாற்றி மாற்றி அடிப்போம், அடி வாங்கிட்டே இருக்கணும், அப்பதான் உன்னை நல்லவன்னு சொல்லுவோம். திரும்ப ஏண்டா அடிக்கிறேன்னு கேட்டாலேயே தீவிரவாதி.
என்னங்க உலக மீடியாவே கேட்க மாட்டேங்கிறான். உலக தாதாவா தெரிகிறான் அமெரிக்காக்காரன். முஸ்லீம் நாடுகளாக நுழையிற, ஏன் அநீதி நடக்கிற வேற நாட்டில் நுழைய? நான் ஒரு அமெரிக்க பேராசிரியரை கேட்டேன். பேராசிரியர் பதில் சொல்றான், அங்கெல்லாம் எண்ணெய் இருக்கு, எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு, நுழையிறோம். வேற இடங்கள்ல நுழைஞ்சு நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கறான். அயோக்கியப்ப. ஆக அமெரிக்க அரசு மட்டுமல்ல, அமெரிக்க மக்கள் முழுதும் அயோக்கியர்களாக இருக்கிறார்கள். தங்களுடைய நலத்திற்காக எந்த நாட்டையும் சூறையாடுகிறார்கள் என்றால் அதை ஆதரிக்கிறார்கள், சாதகமாக பேசுகிறார்கள். ஞானி 2-3 கேள்விகளை எழுப்பினார். சென்சார் ஒரு முறை அனுமதி அளித்து விட்டால் திரும்ப கேள்வி கேட்கக்கூடாது. அரசியல் சட்டத்தையே கேள்வி கேட்கிறோம். சென்சார் எப்படி நடக்குதுன்னு தெரியாதா? நான் சொல்ல வேண்டாம். அரசு வக்கீல் வழக்கு மன்றத்தில் நீதிமன்றத்தில் சொன்னார், நாக்க பிடிக்க கொண்டு செத்திருக்க வேணாமானி, பெரிய ஊழல் நடக்குது. படம் வருவதற்கு முதல் நாளே பெரிய பெரிய கவர் போகுது. இது தெரிஞ்சு கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது 2ஆம் முறை என்ன சென்சார் படம் மெம்பரா போட்டார். நான் ஐயா நான் போக மாட்டேன்ட்டு. தெரியாதா? அது இந்த படம் அகில இந்திய அளவில் எப்படி வாங்கப்பட்டது தெரியுமா? யாரை வேட்டி கட்டியவர் பிரதமராக வர வேணும்னு சொன்னாரோ அதனால் குத்தப்பட்டு இந்த அரசு தடை செய்தது என்கிற விவரம் எல்லாம் தெரியும். எல்லோருக்கும் சொல்ல மாட்டார். அவரை வைத்து வாங்கியிருக்கிறார். உள்ள அரசியல் எத்தனையோ அரசியல்கள் இருக்கின்றன, உங்களுக்கு தெரியும். ஆனால் சொல்ல மாட்டார். இன்னொரு கேள்வி ஞானி அற்புதமான கேள்வி கேட்டுக்கிறார். இந்த போராடுகிற குழுக்கள் ஏன் முஸ்லிம்களுடைய வறுமையை, வேலையின்மையை முன்வைத்து போராடக்கூடாது? நியாயமான கேள்வி. இதை நானே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அவர்கள் முஸ்லிம்களிடத்தில் ஒரு கோளாறு உண்டு. நான் இஷ்யூஸ், பிரச்சனை இல்லாத ரொம்ப பெருசா பிரச்சனையாக்கி போராடுவாங்க. எவை பிரச்சனையோ அது பிரச்சனைன்னு கூட தெரியாது அவங்களுக்கு, போராட மாட்டார். அவர்களுக்கு நிறைய போதிக்க வேண்டியிருக்கிறது. போதிக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது. உள்ளே இருந்து நாங்கள் போதிக்கிறோம், வெளியே இருந்து நீங்களும் போதிக்கணும். அதுக்கு அடுத்தது மால்காம் குண்டு வழி. அசிமானந்தாவை சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க ஜெயிலில். அங்கே ஒரு இளைஞன், சின்ன வயசு, 11 வயசு கூட இருக்காது, ஒரு பெரிய சாமியாரா இருக்கிறாருன்னு சொல்லி அவருக்கு பணிவடை செஞ்சுட்டு இருந்தான் அந்த பையன். அவர் ரொம்ப இழகிட்டார், மனசுமா இதாக இழகி, தம்பி நீ யார், என்ன குற்றம் செஞ்சா இங்கே வந்திருக்கிற? நான் ஒரு குற்றமும் செய்யலைங்க, மாலைகாம் குண்டு வெடிப்பில் என்னை சம்பந்தப்படுத்தி இங்கே கொண்டாந்துருக்கிறேன். அவர் மனசாட்சி கொஞ்சம் உறுத்தியது போல இருக்கு. அவர் வாக்குமூலம் கொடுத்தார், நான் தான் தயார் பண்ணேன், குண்டுகளுக்கு நான் தான் தயார் பண்ண உதவுனேன். RDS எங்களுக்கு கொடுத்து உதவியது அப்பொழுது ராணுவ கர்னலாக இருந்த புரோஹித். காஷ்மீரில் அவருக்கு அந்த ஆயுத கிடங்கு பாதுகாப்பு பணி கொடுக்கிற பொழுது அங்கிருந்து திருடி கொடுத்திருக்கான். எவ்வளவும் சொல்லிட்டான் ஆஸ்மன். அப்புறம் பயங்கரமாக அவர் மிரட்டப்பட்டார். மறுதடவை அந்த வாக்குமூலத்தை அவர் வாங்கி கொண்டார், திரும்ப வாங்கி. வர சரித்திரத்தில் இருக்கிறது, பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக ஒசாமா பின் லாதன். ஒசாமா பின் லாதனை உருவாக்குனது யாரு? நீ இல்லையா? ரஷ்யாவுக்கு எதிர்த்து போராட வேணும்னு சொன்ன பொழுது ஒசாமா பின் லாதன் அங்கே அனுப்புங்கன்னு சொன்னது இந்த சவுதி நாய். அதை கேட்டு அனுப்பியது இந்த அமெரிக்க நாய். அவருக்கு ஆயுத பயிற்சி கொடுத்தது யாரு? CIA. இவ்வளவும் செஞ்சுவிட்டு அவனை எதிர்க்கிற பொழுது போராட்ட வீரன், உனக்கு எதிராக மாறின உடனே பயங்கரவாதி. 2 அகராதி எப்பவும் வச்சிருக்கிறான். சரித்திரம் இது, ஆதாரபூர்வமான சரித்திரம். அமெரிக்கா செய்யாத பயங்கரவாத ஒண்ணுமே கிடையாது. அது முஸ்லீம் நாடுகளை குறிவச்சு உள்ளே நுழைத்து
தனக்கு வேண்டியவர்கள் இருந்தால் விட்டு விடுவது, இல்லை என்றால் அந்த நாட்டை அழிப்பது, அந்த தலைவர்களை சீய கூலிப்படை வைத்துக் கொள்வது, வேண்டியவர்களை வெல்வது. தானே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாய் நீ. உலகத்திலேயே பெரிய பயங்கரவாதி நீ. ஆனால் நீ பயங்கரவாதிகள் லிஸ்ட தயார் பண்ற. என்ன அநியாயம். விஸ்வரூபத்தில் ஒரு காட்சி. ஒரு ஆங்கிலேய டாக்டர் வந்து பெண் டாக்டர் பார்க்குறாங்க. உடனே முல்லா உமர் வெளியேறுன்றார். ஏன்னு கேட்குறார். நல்ல முஸ்லீம் ஆகிய கமல் அவர் சொல்றாரு, வெள்ளத்தோல் யாரையுமே நம்பக்கூடாதுங்க, உளவாளியா இருப்பாங்க. அடுத்த காட்சியில காட்டுகிறார், அந்த பெண் சுடப்பட்டு கிடக்கிறார். பார்த்தவர்கள் என்ன நினைப்பார்கள்? அயோக்கியர்கள், தீவிரவாதிகள், கொடூரமானவர்கள், ஆப்கான் வாசிகள் நினைப்பாங்கல்ல. நான் உண்மை சொல்லட்டுமா, யுவான் வீட்லின்னு ஒரு உளவாளியா அங்கே போனார். அமெரிக்க உளவாளியா அங்கே போனார். அவர் உளவாளியின் தெரிந்தவுடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. அந்த பெண் தாலிபான்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து முஸ்லீமாக மாறிவிட்டார். இது சரித்திரம். அதுக்கு ஒரு சின்ன தகவல். அந்த யுவான் விட்லி தன்னுடைய உள்ளாடைகளை துவைத்து ஒரு கயிற்றில காய போட்டிருக்கிறார். அப்பொழுது காவலுக்காக அங்கே வந்த தாலிபான் போர் வீரர், அம்மா உன்னுடைய உள்ளாடைகளை இப்படி வெளியே தெரிய போடாதே, அதற்கு மேலே ஏதாவது ஒன்றை போட்டு மறைத்து விடுன்னு கேட்கிறார். என்னங்க துவைச்சு காய போட்டிருக்கேன் உள்ளாடைகள், அது கூடவா போடக்கூடாது? அம்மா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, யாருக்காவது தவறான எண்ணங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது, ஏன் அதை நீ தூண்ட வேணும், அதை மறைச்சு. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை பார்த்து உளவு சொல்ல வந்த அந்த பெண் இஸ்லாம் ஆகிவிட்டார். ஒரு புத்தகமே எழுதுகிறார். என்ன புத்தகம் அதை எடுக்கலாம்? தமிழ்லேயே வந்திருக்கு, தாலிபான்களுடைய பிடியில். நீ டாக்டரா வந்தவனை சுட்டவனா காட்டுறிய, என்ன ஆதாரம் இருக்கு? அங்கே ஜெயிலில் வச்சு அவன் மதம் மாறினதால கதை இருக்கு. நீ உண்மையிலே ஒரு முஸ்லீம்களுடைய நண்பன்னா அதையெல்லாம் நீ எடுத்திருக்கணும். பாபரி மஸ்ஜித்தை இடித்த பிறகு ஒன்று நடந்தது எத்தனை பேருக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. ஏறி முதல்ல கடப்பாறையை போட்டு இடித்தவன் முஸ்லீமாக மாறினான். அவன் அழுதபடி சொன்னான், என் தந்தையார் நீ செய்வது சரியில்லை என்று சொன்னார், நான் கேட்கல, ஒரு கொடும் பாவத்தை இழைத்து விட்டேன் என்று அழுதான். என் தந்தையை முஸ்லீமாக மாற்ற இந்த முஸ்லீம்கள் செய்யவில்லையே என்று சொல்லி அழுதான். இது சரித்திரம். இது மறைக்கப்பட்டு விட்டது. அதனால அங்கே விஸ்வரூபம் படம் நான் சொல்லுகிறேன் திட்டமிட்டு எடுக்கப்பட்டது. அது என்ன சொல்றாரு? சினிமா தானே, எதுக்கு என்னத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க? என்ன அயோக்கியத்தனம். உண்மையிலேயே நல்ல நண்பன் சொன்னா நீ முஸ்லீம்களுக்கு சார்பாக எடுத்துருக்கணும். எதிராக காட்டுறதுக்கு ஒரு படம் எடுத்துட்டு நல்ல முஸ்லீமா ஒரு நாட்டியம் ஆடலாம், நாட்டியம் கற்றுக் கொடுக்குறான். அது கோழி சாப்பிட மாட்டாராம், அவர் மனைவிக்காக சமைக்கிறாரு, இடக்கையால் சாப்பிட்றான். என்னென்ன அது காஷ்மீர் முஸ்லீமா உள்ள போகிறான், அங்கே காஷ்மீரை வர இம்ப்ளை பண்ணுறான். காஷ்மீர் கதை எடுத்தால் அது வேற கதை. அவர் உடனே தழுவி கொடுக்குறாராம். இவர் போய் பயிற்சி கொடுக்குறாரு. அவனுக்கு கடைசியில் சொல்லி முடிக்கிறேன், அதிகமாக பேச முடியாது, திரும்ப வர பேசணும். ராவனுடைய ஏஜென்ட்டா போறாராம். யாரு? தௌஃபீக். நான் சவால் விடுறேன் இந்த மேடையில், கமல் ராவில் எந்த காலத்தில் அவர் முஸ்லீம் இருந்திருக்கிறானான்னு கேட்டு, அல்லது நீ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சேர்க்க முடியுமா? சேர்த்துட்டு வா, அப்புறம் நாங்க உன்னை முஸ்லீம்களுடைய நண்பன், எனக்கு நண்பர் தான் அவர். என் கவிதையை வழியை தான் சொல்லி ஆரம்பித்தார் பேட்டியை.
விழுந்தாலும் நான் விதையை போல் விழுந்தேன். அது இந்த மாதிரி ஆளுகளுக்காக பாடினதில்லை. அதனால நண்பர்களே, நான் ஒரு முஸ்லீமாக நின்று பேசவில்லை. ஒரு மனசாட்சியை யாருக்கும் இல்லையா? ஒரு உண்மை என்ன என்று தெரிந்தால் அதை வெளியே சொல்லுகின்ற ஒரு திராணி, ஒரு நேர்மை எல்லா ஊடகங்களுக்கும் ஏன் இல்லை? இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் பயந்து பயந்து வாழ வேண்டியிருக்கிறது. முஸ்லீம் என்றாலே சந்தேகப்படலாம், பையில குண்டு வச்சிருக்கிறோமான்னு. இது எவ்வளோ கொடுமை! எப்படி வாழ முடியும்? இப்படி ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணி அவனை பாகிஸ்தானுக்கு போ, நீ ஏன் இங்கே இருக்கிறேங்கிறது. நாங்கள் இங்கே பிறந்து இங்கே வளர்ந்தவங்களா? மண்ணின் மைந்தர்கள். கலரை பார்த்தா தெரியல. இங்கிருந்து மதம் மாறினவங்க நாங்கள். 80% முஸ்லீம், அது பல பேருக்கு தெரியல, படித்தவனுக்கு கூட. இந்தியாவில் இருக்கிற 80% முஸ்லீம்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். 20% தான் அங்கிருந்து வந்த பல பேருடைய பரம்பரை. அவனும் இங்கிருந்து கலந்துட்டான், பியூர் கிடையாது. யாரும் இன்னைக்கு அரபியனோ துருக்கியனோ யாருமே கிடையாது. ஒரு சாட்சி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். கிழக்கரை காயல்பட்டினம் பூரா அரபிய வணிகர்களுடைய பரம்பரை. ஆனால் ஒருவர்களுக்கும் தாய்மொழி அரபி கிடையாது, எல்லாம் தமிழ் பேசுகிறார். உண்மையிலேயே தாய்மொழி தமிழ் என்றால் அது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் சரியாகும். ஏன்னா அவன்தான் தந்தையை மொழியாகி அரபியை விட்டு விட்டு தாய்மொழியாகி தமிழை பேசிக் கொண்டிருப்பவன். அவர்களை பார்த்து அந்நியன் போடான்னா நாயம் போறோம். ஒன்ன வேணா அனுப்ப வேணும், தவிர நாம போவோம். இந்த மண்ணை வளர்த்தவர்கள் 800 ஆண்டு காலம் ஆண்டு சுரண்டி கொண்டு போனவனே இன்னைக்கு காலில் விழுந்து வணங்குற. இந்த நாட்டை வளப்படுத்தியவர்கள் நாங்கள். 56 தேசமாக இருந்த பிரிவினைவாதிகள். 56 தேசமாக இருந்ததை ஒரே இந்தியாவாக மாற்றியவர்கள் முஸ்லீம்கள். வெறும் காடாக கிடந்த இந்த பூமியை மாற்றியவர்கள் முஸ்லீம். இன்னைக்கு குஜராத்தில் மோடி கொண்டாடுகிறாரு. அத்தனை தொழில் உலகம், டெக்ஸ்டைல் ஃபேக்டரிஸ் ஷேர்ஷா வச்சது, அவர் ஆரம்பித்து வச்சது குஜராத்தில். நன்றி வேணாமா? ஆக அவர் அத்தனை பேரும் இந்த நாட்டுக்காக உழைத்து செத்தவர்கள். சுதந்திர போராட்டத்தில் ரத்தம் சிந்தியவர்கள் நாங்கள். ஆலிம்கள் மட்டும் 500 பேருக்கு மேல உயிர் துறந்திருக்கிறார்கள். அது எப்படி இந்த நாட்டை நாங்கள் உரிமையை விட்டுருவோம்? இந்த நாடு எங்களுக்கு உரிமையானது. ஆக எங்களை மனிதர்களாக மதியுங்கள். நாங்கள் எங்களை மனிதர்களாக மதியுங்கள். நன்றி, வணக்கம். திறந்த மனதோடு பத்திரிகையாளர் ஞானியின் கேள்விகளை ஆமோதித்த கவிக்கோ அவர்களுக்கு நன்றி. ஒரே ஒரு விஷயத்தையும் வந்து சொல்ல வேண்டும். புதிய பருதி என்கிற இளைஞர் இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் இந்த படத்தை பார்ப்பதற்கு ஒரே ஒரு வாசகம் எழுதியுள்ளார். மாயாஜால் சென்று அந்த படத்தை பார்த்துவிட்டு அவரும் அவர் நண்பரும் திரும்பிக் கொண்டிருந்த போது எதிர்பட்ட 4 இஸ்லாமியர்களை பார்த்தபோது அவருடைய நண்பர் அவரிடம் கேட்டிருக்கிறார், கட்சி இவங்கெல்லாம் தீவிரவாதியா இருப்பாங்களோ, டவுட்டா இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் இந்த நினைப்பை உண்டு பண்ணக்கூடிய விஸ்வரூபத்தை கமலின் கருத்துரிமையை தாண்டி நாம் எதிர்க்க வேண்டியதற்கான காரணம் என்று தோன்றுகிறது. அடுத்து எத்தனையோ இயக்கங்கள், அமைப்புகள், அரசியல் இயக்கங்கள் இருந்தாலும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்தை டிசம்பர் 6 இஸ்லாமிய எழுச்சி நாளாக கொண்டாடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களை பேச அழைக்கிறேன். மன்னிக்கவும், நான் கொண்டாடும் என்று சொல்லிவிட்டேன். கடைபிடிக்கும் இஸ்லாமியர் எழுச்சி நாளாக கடைபிடிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் அவர்களை பேச அழைக்கிறேன். அதற்கு முன்பாக தோழர் ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் நன்றி உரை கூறுவார். அன்பார்ந்த நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கிணைத்ததற்கு 2 நோக்கம். ஒன்று, இந்த விஸ்வரூபம் பிரச்சனையை முஸ்லிம்கள் எப்படி அணுகி இருக்க வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு சொல்வது. இன்னொன்று, முஸ்லிம்கள் இந்த போராட்டத்தை ஏன் நிகழ்த்தினார்கள் என்கிற நியாயத்தை பொது சமூகத்துக்கு சொல்வது.
அந்த நோக்கம் வெற்றிகரமாக இன்று நிறைவேறி இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது நாடு முழுவதும் கொந்தளித்தது, தமிழ்நாடு அமைதியாக இருந்தது என்று இன்றைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் பெருமையாக. நாடு முழுவதும் கொந்தளித்த போது ஏன் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது, ஏன் என்று நாம் அதற்குள்ளே போய் யாரும் பார்க்கவில்லை. நாடு முழுவதும் முஸ்லிம்களுக்காக முஸ்லிம்கள் மட்டுமே பேசிக் கொண்டிருக்க வேண்டிய நிலை இருந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் முஸ்லிம்களுக்காக ஜனநாயக சக்திகள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதனால் முஸ்லிம்கள் பேச வேண்டிய நிலை இல்லை. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ஒரு 30 வயது இளைஞனாக மதுரை வீதியில் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சைக்கிள் பேரணி நடத்தினார். அன்றைய திராவிட முன்னேற்ற கழகம் கலைஞர் தலைமையில் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியது. இதே கமலஹாசன் அவர்கள் நரசிம்மராவை சந்தித்து, பிரதமரை சந்தித்து, என்ன இது அக்கிரமம் நிகழ்த்தியிருக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்பினார். ஜனநாயக சக்திகளின் குரல்கள் ஒலிக்கிற போது முஸ்லிம்களின் குரல்கள் ஒலிக்க வேண்டிய அவசியம் இல்லாத நிலையானது. ஆனால் 20 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழ் சினிமா முஸ்லிம்களை கொத்தி குதறி கொண்டிருந்த போது ஜனநாயக சக்திகள் தீவிரமாக களத்திற்கு வர தயங்கியதன் விளைவு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் முஸ்லிம்கள் படத்தை தடை செய்து ஆக வேண்டும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதுதான் உண்மை. முஸ்லிம்கள் ஏன் அந்த நிலைக்கு போனார்கள் என்று சொன்னால் அவர்கள் அந்த நிலைக்கு போகவில்லை, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். இது முஸ்லிம்களின் தரப்பு நியாயம். இதை பொது சமூகம் உணர வேண்டும். முஸ்லிம்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனையை அணுகி பொது நீரோட்டத்திலிருந்து தனிமைப்பட்டது போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது. தோற்றம் அல்லது உண்மையும் கூட. அது ஏனென்றால் இந்த படத்தை எதிர்ப்பதற்கு முஸ்லிம்கள் மட்டும் அணிதிரண்டு போனதுதான் பிரச்சனை. தர்மபுரி பிரச்சனையை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கையாண்டது போல ஜனநாயக சக்திகளை, இடதுசாரிகளை, பெரியாரிஸ்டுகளை, தோழமை சக்திகளை அழைத்து கொண்டு போய் இந்த பிரச்சனையை அணுகி இருந்தால், முஸ்லிம்கள் அணுகி இருந்தால் தனிமைப்பட வேண்டிய சூழல் வந்திருக்காது. ஏனென்றால் ஜனநாயக சக்திகளாக நம்மோடு பயணித்துக் கொண்டிருப்பவர்கள் நமக்காக அரசியல் ரீதியாக, சமுதாய ரீதியாக துணை நிற்பவர்கள். அவர்களை விட்டுவிட்டு நாமே நம் பிரச்சனையை டீல் செய்ய போய் இன்றைக்கு இந்த தனிமைப்படக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த 2 பிரச்சனையும் இணைத்து இந்த பொது சமூகத்தில் பார்வைக்கு வைக்க வேண்டிய கடமை எங்களை போன்ற படைப்பாளிகளுக்கு இருப்பதால் இந்த அரங்கை நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கிறோம். இந்த நிகழ்வுக்கு எல்லா வகையிலும் ஒத்துழைப்பு தந்த நண்பர்கள், வந்திருந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள், இங்கே வந்து குழுமி இருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. Yeah.